பாருங்கள், ட்ரெயின் வரும்போது கேட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு ட்ரெயின் கிராஸ் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன். இப்போ பாருங்கள், நான் ஆப்போசிட் சைடில் வந்து ட்ரெயின் ஓட விட்டுருக்கேன். இந்த ஒரே சென்சாரே ட்ரெயின் எந்த சைட்லேருந்து வந்தாலுமே வந்து சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுற மாதிரி என்னோடய ப்ரோக்ராமில் வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து அட்மெகா 32HP மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து செட் பண்ணியிருக்கேன். இந்த சிப்பில் நான் வந்து 200 எம்பெடட் C++ கோடிங் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் டெமோ காட்டுறதுக்காக சின்னதாக வந்து ட்ராக் போட்டிருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்கு ட்ராக் தேவைப்படுதோ அவ்வளோ கிலோமீட்டர் நம்ம போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் போடுறோமோ அது வந்து நம்ம ப்ரோக்ராமில் எழுதணும்னா அதுக்கேற்ற மாதிரி கேட்டை வந்து தானாகவே க்ளோஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் பண்ணும். என் பேர் அஜீபா, என் ஃபாதர் பேர் SM அப்பாஸ், எங்கள் அம்மா பேர் ராசியா. நான் சீதக்காதி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஆக்சிடெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியும். நான் அந்த ஆக்சிடெண்ட்டை டிவியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் என்ன மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் வந்து இறந்து போயிருக்காங்க. அது எதனால் ஆச்சு? ஹியூமன் எரரால் தானே ஆச்சு. அந்த கேட்டை வந்து சரியாக மூடி இருந்தாங்கன்னா அந்த 3 குழந்தைங்களும் இப்போ என் கூட படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி விபத்தை தடுக்கிறதுக்கு தான் இந்த கருவியை நான் வந்து உருவாக்கியிருக்கேன். இந்த கருவியை வந்து நான் அந்த 3 குழந்தைகளுக்காக சமர்ப்பிக்கிறேன். இதுக்கு வந்து ஹியூமனே தேவையில்லை, ரயில்வே கேட் கீப்பரே தேவையில்லை. இந்த ப்ராஜெக்ட் வந்து ரயில்வே கேட் கீப்பர் இல்லாமலே வந்து ஆட்டோமேட்டிக்காக கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆகும். எங்கள் ஸ்கூல் என்னோடய கிளாஸ் டீச்சர் ஆஷா மேமும், என்னோடய ஸ்கூல் பிரின்ஸிபல் அசன் சாரும், வைஸ் பிரின்ஸிபல் ராணி மேமும் எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ்.